ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தார் தலைமை ஐயா அவர்கள் பெரியமனை வந்து முன்னாடி போட்டிக்கு அவர் இருப்பார். போட்டோ எடுங்க, போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்கய்யா. வச்சுக்கிறீங்க அனுப்பிச்சு டக்குனு குரூப் அப்படியே டக்குனு அந்த நம்பர் அடிச்சு எல்லாரும் குரூப்புக்கு போயிடும். கை கட்டுங்க, பிரகாசம் எடுத்துங்க. சிவா திருச்சிற்றம்பலம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுக்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. என்னுடைய பெயர் யுவராஜ். நான் இப்ப பாகைமுறை ஜோதிடத்தை பத்தி பேச போறேன். பாகைமுறை ஜோதிடம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜி.கே. ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, வராகமிகிரர் ஜோதிட ஆராய்ச்சி கல்வி நிறுவனர் ஐயா எனது குருநாதர் ஏழுமலை ஐயா அவர்களின் பொற்பாதங்களையும் வணங்கி, எனக்கு ஜோதிடத்தை கற்றுத்தந்த அனைத்து ஜோதிட ஆசிரியர்களின் பொற்பாதங்களையும் வணங்கி, இந்த ஜோதிட மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட மாணவர்கள் ஆகியவர்களின் பொற்பாதங்களையும் வணங்கி, அடியேனின் சிறிய உரையை உங்கள் முன் வைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை நேர வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது பாகை முறை ஜோதிடம். பாகை முறை ஜோதிடம் அப்படின்னா ஒரு ராசி அப்படின்னா 30 பாகை கொண்டது ஒரு ராசி. ஒரு ராசி 30 பாகை கொண்ட ராசியில் கிரகங்களின் அமைவு, அந்த கிரகங்களின் அமைவு பாகை முறையில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பே பாகை முறை ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். பாகை முறை ஜோதிடத்துல மொத்தம் 4 விதிகள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா விதி நம்பர் 1 பாத்தீங்கன்னா பிறந்த கால ஜாதக கிரகம். பிறந்த கால ஜாதக கிரகங்கள் வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் அவைகள் ஏற்படுத்தி கொள்ள தாங்கள் நின்ற பாகைக்கு முன்பின் 3 பாகைக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் விளைவு. இது விதி நம்பர் 1. விதி நம்பர் 2 பாத்தீங்கன்னா அதே பிறந்த கால ஜாதகத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் அதிக பாகை பெற்ற கிரகமும் ஜாதகருடைய வாழ்வை நிர்மாணிக்கிறது. இக்கிரகங்களே சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. இது விதி நம்பர் 2. விதி நம்பர் 3 பாத்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகமும் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் ஏற்படுத்தக்கூடிய பிறவி கால, அதாவது பிறவி குணங்கள், பிறவி நோய்கள், பிறவி சம்பவங்கள், இவற்றை விளக்குவது ஒரு பாயிண்ட். விதி எண் 4 பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த கால ஜாதக கிரகங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாகை தொடர்பு 4வது விதி. இது 4 விதியும் ரொம்ப முக்கியம் பாகை முறை ஜோதிடத்துல. இப்ப இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அதிக பாகை பெற்ற கிரகமும் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் அப்படின்னு 2 கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுக்கும் போது அந்த ஜாதகத்துல உள்ள கிரகங்களை நம்ம பாகை முறைப்படி வரிசையை எழுதிக்கணும். அதாவது இப்ப 9 கிரகங்களும் 9 கட்டத்துல இருக்கும். அதை வந்து நம்ம 30 டிகிரிக்குள்ளதான் எழுதணும். அதை நம்ம அந்த 360 டிகிரிக்கு எழுதாம 30 டிகிரிக்குள்ள அமைச்சு அதுல எது குறைவான டிகிரியில இருக்கோ அதுல இருந்து எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டேன்னா குறைந்த பாகை பெற்ற கிரகம் ஒரு கிரகமாகவும் அதிக பாகை பெற்ற கிரகம் ஒரு கிரகமாகவும் கண்டிப்பா வரும். இந்த 2 கிரகமே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப அதிக பாகை பெற்ற கிரகமும் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படின்னா, ஜாதகருடைய வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகளில் தவிக்கிறார். அதாவது அந்த 2 கிரகத்துடைய காரக பாவகத்துவ தன்மைகள்ல அவங்க மறக்க முடியாத நினைவுகள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா HDLD, அதான் அதிக பாகை குறைந்த பாகைன்னு சொல்றோம். HDLD கிரக காரகத்துவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசைகளாகவும் அவஸ்தைகளாகவும் தேடுதலாகவும் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப தேடுதலானதும் அதான் இருக்கும். அதே மாதிரி HDLD கிரக காரகத்துவ பாவகத்துவ உறவுகளால வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. அதனால அந்த கிரகத்தினால அவங்க மன பாதிப்புகளோ நோய்களாகவும் ஊனங்களாகவும் குறைபாடுகளாகவும் இருக்கின்றது அந்த அதிக பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள். அதே மாதிரி HDLD கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஜாதகத்துல HDLD கிரகங்கள் பகை கிரகங்களா வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப இருவேறு கோணங்கள்ல அவங்கள ரொம்ப இழுக்கும். அதனால ரொம்ப துன்பத்தை அடைவாங்க அவங்க. அதே மாதிரி ஒரு குடும்ப ஜாதகத்துல ஒரே கிரகம் அதிக பாகையாகவும் ஒரே கிரகம் குறைந்த பாகையும் வந்தா
அது வந்து ஒரு பூர்வீக தோஷத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். HTLD கிரக காரகத்துவ தெய்வங்களே வந்து இஷ்ட தெய்வங்களா வணங்குறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சூரியன் குறைந்த பாகையில் அப்படி இருக்குன்னா, இப்ப சூரியனுடைய வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு, அவங்க சிவனையை தான் வழிபடுவாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அதிக பாகையா இருக்கு அப்படின்னா அவங்க அம்பாள் வழிபாடு வந்து சிறப்பா பண்ணுவாங்க. அது மேலதான் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கோச்சார லக்னத்திற்கும் கோச்சார சந்திரனுக்கும் பாகை முறையில நம்ம பிறந்த கால ஜாதகத்துல இப்ப கோச்சார லக்னம் வந்து எந்த கிரகத்தின் மேல போகுதோ, அதே மாதிரி கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தின் மேல போகுதோ அந்த கிரகம் சார்ந்த கேள்விகளே அவங்க வந்து கேட்டு வந்திருப்பாங்க ஜாதகர்கிட்ட. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ராகு கேது, இப்ப மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டிகிரி எடுத்துட்டோம். இப்ப ராகு கேது அதிக பாகை குறைந்த பாகை பெற்றுச்சுன்னா அதுக்கு மட்டும் ஒரு சிறப்பான விதி இருக்கு. இப்ப ராகு கேது அதிக பாகை அல்லது குறைந்த பாகை பெற்ற கிரகமா இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகம் வந்து அதிகமான பாகையில இருக்கா குறைவான பாகையில இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப ரெண்டுமே 180 டிகிரில இருக்கும். அப்ப ரெண்டுமே ஒரே பாகையில தான் இருக்கும். இப்ப ராகு கேது அதிக பாகையில இருக்குன்னா இப்ப அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் அதிகமா இருக்காரா, கேதுக்கு வீடு கொடுத்தவர் அதிகமா இருக்காரான்னு பார்த்து அதுல எந்த கிரகம் அதிக பாகை பெற்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவர் அதிக பாகையா இருந்தனா அப்ப ராகு தான் அதிக பாகை பெற்ற கிரகமா அவங்க ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த அதிக பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. அதை பத்தி சொல்றேன். இப்ப அதிக பாகை பெற்றுச்சுன்னா ஒரு கிரகம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகத்தை மட்டும் சொல்றேன். சூரியன் அதிக பாகை பெற்றுச்சுன்னு அப்படின்னா இப்ப சூரியனுடைய காரகத்துவ உறவுகள் அப்படின்னா அப்பா. இப்ப நம்ம அப்பாட்ட வந்து அந்த ஜாதகர் வந்து யதார்த்தமா நடந்துக்குவாரு. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, அவரை விழுந்து விழுந்து கவனிப்பாரு. ஆனா இவர் துளியும் அப்பா மேல ஒரு பாசமாவோ எதுவுமே எடுத்து காமிச்சிக்க மாட்டாரு அதிக பாகை பெற்றிருக்கிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் பார்க்கும்போது நிர்வாக செலவினங்கள்லாம் அதிகமா வரும். அப்ப நிர்வாக செலவு அதிகமா வரும்போது அவங்க நிறைய மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். எப்படி சமாளிக்கிறது என்ன பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போயிடும். அதே மாதிரி சூரியனுடைய ராசி சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அந்த நட்சத்திர ராசிக்காரங்கள்லாம் அந்த அதிக பாகை பெற்ற ஜாதகருக்கு சப்போர்ட்டபுளா இருப்பாங்க. இதே குறைந்த பாகை பெற்றவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டபுளா இருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம இந்த அதிக பாகை குறைந்த பாகையில எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்த கால அதாவது சூரியனுடைய காரக உறுப்புகள் இருக்கும் பாத்தீங்களா, காரக உறுப்பு ஆதிபத்திய உறுப்புகள் வந்து அதிக பாகை பெற்றதுனால அந்த உறுப்புகள் வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே குறைந்த பிறப்பு பெற்ற காரகரமா இருந்ததுன்னா அந்த உறுப்பு வந்து குறைந்த வளர்ச்சி பெற்ற கிரகமா இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அதே மாதிரிதான் குறைந்த பாகை பெற்றதுக்கு அதேதான். இப்ப அதே சூரியன் இப்ப குறைந்த பாகையில இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பார். அவர் அப்பாவுடைய பாசத்துக்கு இயங்குவார். ஏன்னா அது குறைந்த பாகைன்னா அதன் மேலேயே தேடுதல் அதிகமா இருக்கும். அதிக பாகைன்னா அது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதனாலதான் இந்த குறைந்த பாகை அதிக பாகைன்றது ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு நம்ம ஜாதகத்துல. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், இப்ப இந்த மாதிரிதான் ஒரு சூரியனை எப்படி அதிக பாகை குறைந்த பாகை எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ராசியில இப்போ பல கிரகங்கள் இருக்கு. இப்போ ஒரு ராசியில ஒரு கிரகம் அதிக பாகையாகவும் அதே ராசியில ஒரு கிரகம் குறைந்த பாகமும் இருந்தா அந்த மாதிரி அமைப்பு இருந்துன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பு தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே ராசியில அதிக பாகை பெற்ற கிரகமும் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் இருந்தால் அந்த பாவகம் சம்பந்தமான விஷயத்துல ஜாதகர் மிகவும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுவார். உதாரணத்துக்கு இப்ப 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அதிக பாகை பெற்ற கிரகமும் குறைந்த பாகை பெற்ற கிரகமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஜாதகர் வந்து குடும்பத்துக்காக கடுமையா உழைப்பாரு. ஆனா குடும்பத்துல வந்து ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல பேரே இருக்காது. அவர் ஜாதகரை கண்டுக்கவே மாட்டாங்க. நீ என்னதான் செஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் எவ்வளவோ செஞ்சிருப்பாரு, ஆனா அவங்க வீட்டுல செஞ்ச மாதிரி அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இந்த அமைப்பு தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர கிரகங்கள் 2 கிரகங்கள் இருக்கு, சூரியன் சந்திரன். நட்சத்திர கிரகங்கள் பாத்தீங்கன்னா பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா பலன்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், பெற்ற பலன்களை கொடுப்பார்கள். இதுதான் அந்த குஜாதி ஐவர்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒளி கிரகத்திட்ட இருந்துதான் மற்ற கிரகங்கள் எல்லாம் பலன்களை பெற்று ஜாதகருக்கு கொடுக்குது. அதே மாதிரி இப்ப ராகு கேதுன்றது பாத்தீங்கன்னா அது வந்து சாயா கிரகங்கள். அந்த சாயா கிரகங்கள் என்ன பண்ணுனா பலன்களை தடை செய்யும் அல்லது தாமதப்படுத்தும். அதனாலதான் நம்ம ராகு கேதுவை தோஷமா கருதுறோம். இப்ப ராகு கேது அதைதான் தோஷங்களா கருதுறோம். இப்ப ராகு கேது கூட சேர்ந்த பிற கிரகங்களே தோஷங்களாக நம்ம கருதப்படுறோம். ஓகேங்களா?
இப்ப வந்து நோய் அறிதலுக்குரிய விதிமுறைகள், இப்ப ஜாதகத்துல இந்த HDLT கிரகங்கள் தான் நோய்களை ஏற்படுத்துகிறது. அந்த அந்த HDLT லக்ன ரீதியா எந்த காரகத்துவ பாவத்துவ அமைப்பு காமிக்குதோ அந்த உறுப்புகள்ல தான் அவங்களுக்கு கண்டிப்பா நோய் ஏற்படும். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்ப ஒரு கிரகம், அதாவது இப்போ ஒரு கிரகம் பாகை முறை ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை பலன்கள் தான் நம்ம முழுக்க முழுக்க சொல்ல போறோம். அதனால பாகை முறை ஜோதிடனாலே கிரக சேர்க்கை தான். இப்போ வந்து கிரக சேர்க்கைன்னா என்ன, ஒரு ராசியில இப்போ ஒரு சூரியன் சந்திரன் சேர்ந்தா அது ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்றோம். அதே மாதிரி பாகை முறையிலையும் முன்பின் 3 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுவும் கிரக சேர்க்கையா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வெவ்வேறு ராசியில கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த ஒரு மேச ராசியில உதாரணத்துக்கு ஒரு கிரகம் சூரியன் இருக்கு, ஒரு 3 டிகிரியில இருக்கு அப்படின்னா, கும்பத்துல ஒரு கிரகம் சனி இருக்குன்னா இப்ப அது ஒரு 2 டிகிரியில இருக்குன்னா அப்ப அது ரெண்டும் சூரியனும் சனியும் பாகை முறையில சேர்ந்ததான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சூரியன் சனிக்கு என்ன கிரக சேர்க்கை பலன் வருமோ அந்த பலன்களை நம்ம பாகை முறையில சொல்லணும். இதுதான் அமைப்பு. இந்த மாதிரி நம்ம எல்லா ஜாதகத்தில் உள்ள எல்லா கிரகங்களை எழுதிக்கிட்டு அந்த கிரகங்கள் தொடர்புடைய பாவங்களையும் எழுதி நம்ம பார்க்கும்போது அந்த HDLTன்ற அந்த கிரகம் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவகம் சுட்டும் நோய் வந்து அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? இப்ப காரகங்கள் பாவகங்கள்லாம் என்னன்னு தெரியும். காரகங்கள் அப்படின்னா அது வந்து குணநலன்களை சொல்லும். இப்ப சூரியன்னா தந்தைனா அன்பா இருப்பாரு, பாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே வந்து பாவகத்துல சொல்லும் போது அது வந்து ஒரு செயல் திறனை குடிக்குது, செயல்முறையை கொடுக்கறது தான் பாவகங்கள். அதே மாதிரி எந்த கிரகம் குறைந்த பாகையில் உள்ளதோ அதே கிரகம் அதிக பாகை உள்ள ஜாதகங்களை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு லோ டிகிரியில ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க வந்து அதிகமான பாகை உள்ள கிரகங்களுக்கு அடிமையா தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களும் அந்த மாதிரிதான் நம்மள எதிர்பார்ப்பாங்க. அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பாவகரும் காரகரும் HDLT-ஆக இருக்கக்கூடாது. இப்ப இது என்ன பாவகரும் காரகரும்னா, இப்ப லக்னாதிபதி அப்படின்னும் போது இப்ப லக்னாதிபதி அதிக பாகையில இருந்துட்டு லக்னத்துக்கு பாவக அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு, காரக அதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப அந்த பாவக அதிபதி வந்து HDயா இருந்துட்டு காரக அதிபதி வந்து LDயா இருந்தாருன்னா அதுவும் பிரச்சனை தான். அப்படியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம 12 பாவங்களுக்கும் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். பாவமும் காரகமும் HDLT-யா இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம சொல்லணும். இப்ப வந்து இதுல எல்லா கிரகத்துக்கும் HDLT-க்கு பலன்கள் இருக்கு. இப்ப குருவுக்கு பாத்தீங்கன்னா HDLT-யா இருந்துச்சு அப்படின்னா அவங்க உணவு சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும், உணவு முறைகள்ல. அதே மாதிரி சனி வந்து LD-யா இருக்கு அப்படின்னா பூர்வீகத்துல சிறப்பு இல்லை. இதே இப்ப வந்து HD-யா இருக்குன்னா அவங்க பூர்வீகத்துல சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து எல்லாருடைய ஜாதகத்திலும் நம்ம HD கிரகமும் LD கிரகமும் அவங்க ஜாதகருடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.